இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, கர்த்தர் அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலை நோக்கி சொல்றாரு, உன்னில் நான் மகிமைப்படுவேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை குறித்தும் சொல்றாரு. நம் மூலமாகவும் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். இந்த ஏசாயா 49 அதிகாரம் எதை குறித்து பேசப்படுதுன்னா, மேசியாவின் வருகையும் அவரது பணியை குறித்து பேசுகிறது. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறத குறித்தும் தான் இந்த ஏசாயா 49 அதிகாரத்தில் பேசப்படுது. அதனால் கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அவருடைய வேலையை நாம் விருதாவாய் உழைக்கிறோம், வீணாய் வியர்த்தமாய் நம் பலனை செலவழிக்கிறோன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். அப்போ நம்ம வீணாய் விருதாவாய் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், நேரம் செலவிடுகிறோன்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தரிடத்திலே நம்முடைய பலன் இருக்குது, தேவனிடத்தில் அது இருக்குது இல்லையா? கர்த்தருடைய பார்வையில் நாம் கனம் அடைவோம், தேவன் தான் நம் பலனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்கிறவர்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிவிக்கும் போது கர்த்தர் உங்கள் மூலமாகவும் மகிமைப்படுவார். ஏன்னா 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்குறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான கூட்டமாக இருக்கிறீர்கள்னு பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய சீஷர்களுக்கு சபையாருக்கும் சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். அப்போ கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அந்த காலத்தில் இருந்த பாவ இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமாய் அவருடைய ஒளியின் இடத்துல நம்மளை கொண்டு வந்தார் இல்லையா? அவர் தான் ஜீவ ஒளியானவர். அவர் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு போகிறோம். அப்போ அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு தேவன் தன்னுடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய சந்ததியை ராஜாக்களாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்தமான ஜனமாக இன்னைக்கு நாம் இருக்கிறோன்னு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனத்திலையும் பார்க்குறோம், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இங்கேயும் ஒரு தாசனை குறித்து, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிற ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசப்படுது. இதில் அந்த ஊழியக்காரன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். அதே போல் அவருடைய ஆவியை அவர்கள் மேலே அமர பண்ணி அவர்கள் புறஜாதிகள் மத்தியில் கர்த்தருடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவன் வைக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை செய்ய தான் இந்த பூமிக்கு வந்தார். இருளில் இருக்கிற மனுஷர்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவும், குருடர்களை பார்வையடைய செய்யவும் இல்லையா, ஒவ்வொருவரையும் தேவன் விடுவிக்க தான் வந்தார். நீங்கள் ஏசாயா 61 அதிகாரம் 1 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஊழியம் செய்கிறதுக்கு வந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் அவர் ஊழியம் செய்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு பார்க்குறோம். அந்த ஆவியின் பலத்தினால தான் அவர் எல்லா எல்லைகளிலும் போய் ஊழியத்தை செய்து அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார்னு பார்க்குறோம். அதை போல் இன்றைக்கி அவரால் அழைக்கப்பட்ட தாசர்களும் புறஜாதிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய நியாயத்தை வெளிப்படுத்தணுன்னு தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஏசாயா 44:23 பார்க்குறோம், மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, இந்த இயற்கை கூட தேவனை மகிமைப்படுத்துது. அதுதான் வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்துகிறார். யாக்கோபு என்பது சிறு கூட்டம், இஸ்ரவேல் என்பது பெரிய ஜாதியாக தேவன் வைத்தார். அவர்கள் மூலமாய் மகிமைப்படணும். அதனால் வானங்கள் எல்லாம் கழித்து பாடி பூமியின் தாழ்விடம் ஆர்ப்பரித்து பர்வதம் காடு எல்லாம் மரங்கள் எல்லாம் தேவனை கம்பீரித்து
முழங்கணும், பாடணும், அது துதிக்கணும். எப்படி அது நடக்குது அப்படின்னு இந்த செய்தியை கேட்குறவங்க கேட்கலாம். ஏன்னா நீங்கள் இயற்கையை எவ்வளோ பேர் போய் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க எவ்வளோ எல்லைகளில். அங்கே போய் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மன ரம்மியம் இருக்குது. அப்போ அதை படைத்த தேவனுக்கு நீங்கள்லாம் நன்றி செலுத்துவீங்க இல்லையா? அப்போ அந்த மலைகளை பார்க்கும்போதும் அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் தேவனை அது அசைந்து காற்றுனாலே தேவனை துதிக்கிறத பார்க்குறோம். அது துதிக்குது, அது நமக்கு தெரியாது. அது ஆவியானவர் சொல்கிறார் அவைகள் எல்லாம் அவரை கழித்து பாடுதுன்ட்டு. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை அவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன்னே சொல்கிறாரு. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க நீங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போவதும் கிடையாது. நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போகிறவர்களும் கிடையாது. என்ன ஏசாயா 52:12 சொல்கிறாரு, எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்காக நீங்கள் செய்ய போகும்போது கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகால காக்கிறவராக இருக்கார். அவர் அந்த ஊழியத்தின் பாதையில் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வந்து பிதாவாகிய தேவனை எப்படி மகிமைப்படுத்தினார்னு பார்க்கும்போது யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து எவைகளெல்லாம் அவர் செய்து காண்பித்தாரோ அதெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்து முடித்தார். அதெல்லாம் நீங்கள் காண்பித்தது எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் உம் நாம மகிமைக்காகன்னு சொல்கிறார். சகரியா 3:8 பார்க்குறோம். இங்கே சகரியாவா இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன் உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்களுக்கு அடையாளமாய் இருக்கிற புருஷர் இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசன் நான் வரப்பண்ணினேன். யார்? யாக்கோபிலே ஒரு கிளை தோன்றும், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? தாவீதின் வம்சத்தில் தோன்றினவர், யூத கோத்திரத்தில் பிறந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அன்னைக்கு சொல்லும்படியாக பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவுக்கும் அவரோடு இருந்த மற்ற தோழர்களுக்கும் கேட்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறத பார்க்குறோம். யோவான் 13:31-32 அவன் புறப்பட்டு, யார்னா யூதாஸ் புறப்பட்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்காக போகிறான். அப்போ மனுஷகுமாரன் அங்கே மகிமைப்பட போகிறார் இல்லையா? தேவனும் அவரில் மகிமைப்பட போகிறார். ஏன்னா தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையவே பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் இல்லையா? அதன் மூலமாய் அவர் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். ஆனால் தேவன் தம்மில் மகிமைப்படுவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார்னு சொல்கிறார். ஏசாயா 53:10 பார்க்குறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் அவர் கையினாலே வாய்க்கும். அப்போ கர்த்தர் தன்னை நொறுக்க சித்தமாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். குற்ற நிவாரண பலியாக தேவனுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனால கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் அவர் கையினாலே வாய்க்கும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரையும் சுவிகார புத்திரர் ஆகும்படியாக தேவன் நம்ம எல்லாம் முன்குறித்து அழைத்திருக்கிறார்னு எபிரேயர் 1:6 பார்க்குறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னு இருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கவும், அதே போல் இன்றைக்கி அப்பா பிதாவின்னு அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவின்னு அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்களை எல்லாரையுமே தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அவருக்கு நாம் சீஷர்களாக இருப்போம்னு யோவான் 15:8 பார்க்குறோம். யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தோன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, மகிமைப்படுத்துவேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொல்லுகிறது பார்க்குறோம். இப்படிப்பட்ட சத்தம் வானத்திலிருந்து உண்டானதுன்னு பார்க்குறோம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எதற்காக தனக்காக அவர் தெரிந்து கொண்டார்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னே
ஏசாயா 43:21 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி தேவன் நம்ம எதற்காக முன்குறித்து நம்மளை ரட்சித்து அழைத்திருக்கிறார். எபேசியர் 1:11-12 எடுத்துன்னு வாசித்து பாருங்கள். அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நம்மை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் இல்லையா. நம் வாழ்வில் தேவனை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய காரியமாக இருக்கணும். இதை குறித்து தான் ஏசாயா 43:7, உபாகம் 33:29, எபேசியர் 2:14, இதை இன்றைக்கி தியானிக்கிற இந்த ஏசாயா 49:3, இதில் எல்லாவற்றிலையும் நம்ம தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும், நம் மூலமாக தேவன் எப்படி மகிமைப்பட போகிறார் என்பதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. எவனொருவன் ஸ்தோத்திர பலி எடுக்கிறானோ அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கான்னு சங்கீதம் 50:13 பார்க்குறோம். எபிரேயனாகிய ஆக்கியோன் என்பவர் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்துவோம். கிறிஸ்து மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களாக இருக்கணும். நம் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை கொடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்தணும். நமக்கு கொடுத்த ரட்சிப்பில் பிரியமாக இருக்கின்ற நம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் சொல்லி எப்பொழுதும் நாம் சொல்லி தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம தியானித்த இந்த வசனத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுத்துகிறோம். மேசியாவின் வருகைக்காக சுவிசேஷம் அறிவிக்க ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்கும் இது கடமையாக இருக்குது இல்லையா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்குது. அதை நாம் ஒவ்வொருவரும் செய்வோம். இவரே மெய்யான தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் சுவிசேஷமாக அறிவிப்போம். நித்திய காலமாய் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஜீவனுள்ளவர்களை அவரோடு கூட வாசம் பண்ணி அவரை துதித்து நாம் என்னாலும் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமீன்.